ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோலாம் வந்து நம்ம சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வேர்ல்டு வைடு இருக்க எல்லா கிரிக்கெட் லெஜெண்ட்ஸுமே வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசுறதுனால வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து இந்தியா வந்து வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கு. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுலேயும் குறிப்பாக நம்ம அஸ்வினை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். அவரோட அந்த செஞ்சுரின்றது வேறு லெவல் நாக்குன்னு எல்லாரும் பேசி ஆகணும். ரீசெண்டாக நம்ம சோஷியல் மீடியா கூட பார்த்துருப்போம். ஸோ பாகுபலியில் வந்து நம்ம அஸ்வினை மூஞ்சி வச்சுட்டு வேறு லெவலில் வந்து மீம்ஸ் ஃபுல்லாக தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். ஸோ அதற்கு அடுத்தபடியாக அஸ்வினாவே நிறைய விஷயம் பேசியிருந்தார். அது கான்ட்ரவர்சியாக நிறையா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது கான்ட்ரவர்சி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவர் பட்டும் படாமல் பேசிட்டாருன்றது உண்மை தான். ஏன்னா ஆல்ரெடி அவர் பேசும்போது நிறைய விஷயம் பேசியிருப்பார். நீ எதுன்னு சொல்லிட்டு பேசப்பா, நீ வாட்டி பேசிக்கிட்டே இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ கில் வந்து செஞ்சுரி போட்டார். ஆமாம் செஞ்சுரி போட்டார், அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சப்பா, இப்போ என்னப்பா அதை பற்றி கேட்குற அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவர் செஞ்சுரி போட்ட பிறகு இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ருத்துராஜ் அண்ட் கில் ஃபேன்ஸ் வந்து அத்தனை ருத்துராஜ் அண்ட் கில் ஃபேன்ஸ் சொல்லக்கூடாது, முக்கியமாக கில்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன தான் நினச்சாங்கன்னு தெரில. இனிமேட்டு அவ்வளோதான், அவ்வளோ ருத்ராஜெலாம் முடியாது, இப்போ எட்டு கூட பார்க்க முடியாது, ஆடத்தை சோடி முடிஞ்சு போச்சு, எப்படி முடிச்சு விட்டோம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. செஞ்சுரி போட்டாலும் ஓகே. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்களா, எங்கள் கில்லியா மட்டம் தட்டினீங்க, எங்கள் கில்லியா பேசுனீங்க, பார்த்தீங்களா தலையோட ஃபார்ம் பார்த்தியா, 3 ஃபார்மேட்டில் அவர் தான் நம்பர் 1, அவர் தான் வந்து ஃபியூச்சர் கேப்டன், எல்லாமே அவர் தாங்க இந்தியா கிரிக்கெட்டுன்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் நம்ம அஸ்வின் அண்ணா வீடியோவில் பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியன் கிரிக்கெட்டோட இளவரசர் அப்படின்னு சொன்னோன்னே அவர் டக்குன்னு கொஞ்சம் கடுப்பாயிட்டார்றது தான் உண்மை. அதை நீங்கள் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட யூடியூப் வீடியோவில் வந்து அவர் பேசும்போது கொஞ்சம் அவர் வந்து மூஞ்சி சுழிச்சு ஒரு மாதிரி பேசிட்டார். என்னடப்பா நானும் இப்படி பேசிட்டாரு, இது ஒரு கான்ட்ரவர்சி ஆகிக்கிறாங்களே, அவருக்கு எதிராக எல்லாத்தையும் திருப்பிடுவாங்களே யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து முடிச்சுட்டு அவரும் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் சொல்லக்கூடாதுங்க, ஆனால் அவர் நல்ல பிளேயர் தான், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அப்படி இப்படின்னு நல்லா பேசிட்டார். ஸோ பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு கரியை மூஞ்சில் பூசிட்டு அப்புறம் அவரே வந்து தொடச்சி விட்ட மாதிரி ஆகிப்போச்சுன்னு தான் உண்மை. ஸோ கில் ஃபேன்ஸை நான் வந்து எப்பவுமே ஹேட் பண்ணவே இல்லை. கில் வந்து நல்ல டேலண்டட் பெர்சன் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஸோ அதே மாதிரி ருத்துராஜும் ஒரு நல்ல டேலண்டட் பெர்சன் தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ கில்லுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க, ருத்துராஜுக்கு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி நம்ம பேசலை. கில்லுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, ருத்துராஜுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெஸ்ட்டு ஃபார்மேட் எடுத்தனால கண்டிப்பாக வந்து கில் அண்டு பந்த் வந்து யாராலையுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் உண்மை. ஸோ ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை தான் அந்த அஷானாவும் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கு எதுக்குன்னா 2020 அண்ட் ஒன் டேக்கு. ஸோ 2020 அண்ட் ஒன் டேயில் ஒயிட் பால் வந்து ருத்துராஜோட ரெக்கார்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்வேன். ஸோ ஸ்ட்ரைக்கர் அண்ட் ஆவரேஜ் ரெண்டுமே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக டெஸ்ட்லேயும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ ஒரு நல்ல டேலண்டான பிளேயர்ஸ் இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ ரீசெண்டாக வந்து யாஷ் தயாலாக இருக்கட்டும் அண்ட் ஆகாஷ் தீப்பா இருக்கட்டும், இந்தியன் டீமில் வந்து வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஆகாஷ் தீப்லாம் வந்து நல்லா ஷைன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சொல்லணும். ஸோ யங் டேலண்டட் பிளேயர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. நம்ம அபிமன்யு ஈஸ்வரனாக இருக்கணும், ஸோ அவரையும் நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ அவரை பற்றி நிறைய வீடியோ பேசியிருக்கோம், இதுக்கு முந்தின வீடியோலாம் அவரை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அவருக்கு வந்து வாய்ப்பு சரியாக கொடுக்கலன்னு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியன் டீமில் ஃபியூச்சர் இந்தியன் டீமில் கண்டிப்பாக வந்து அபிமன்யு ஈஸ்வரன் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது, அது எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கான இடம் கண்டிப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அதையும் கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது, நான் லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தேன், இப்போ ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கு வந்து மெயினாக ஆஸ்திரேலியன் சீரீஸ் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் கவாஸ்கர் டோர்னமெண்ட். ஸோ கடைசி 2 தடவை வந்து நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். அது கோலி தலைமையிலாக இருக்கட்டும் அண்ட் ரஹானே தலைமையிலாக இருக்கட்டும். ஸோ 2 தடவையும் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து ஆஸ்திரேலியா வந்து அதை பழி வாங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேட் கமின்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தார், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதிலும் இல்லாமல் லயன் வேறு பேசியிருந்தார். ஸோ அதுவும் ஃபைனல் வரும்போது ஒரே ஒரு மேட்ச்சை மட்டும் வச்சு எப்படின்னு டிசைட் பண்ணிங்க, ஸோ பெஸ்ட் ஆஃப் 3 வைக்கணும், அதில் 2 யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த கப்பு போகணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இது வந்து நடக்கக்கூடியதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். ஸோ ஒரு மேட்ச் வைக்கிறது பெரிய விஷயம், டெஸ்ட்டுக்கலாம் நீங்கள் வந்து 3 மேட்ச்லாம் கேட்குறீங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ டெஸ்ட்னா எப்படி பார்த்தாலும் டாப் 2 இருக்கிறவங்க விளாடணும், அதில் ஃபைனல் ஒருத்தர் வேலை முடிஞ்சு அவ்வளோதான், அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த டீம் அந்த ஸ்குவாடில் வந்து ஆஸ்திரேலியாவை சமாளிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஃபேஸர்ஸ் இல்லை. ஸோ ஆல்ரவுண்டர் ஃபேஸர் வந்து கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதற்காகவே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நடக்கக்கூடிய நியூசிலாந்து டெஸ்ட்டுக்கு நம்ம ஹர்திக் பாண்டியா உள்ளே கொண்டு வராங்க பேசியிருந்தோம், லாஸ்ட் வீடியோ எல்லாத்துக்கும் பேசியிருந்தோம். ஸோ அதுக்கு நடுவில் இப்போ நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினா செஞ்சுரி போட்டதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவர் வந்து டிஎன்பிஎலுக்காக எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒயிட் பால் டோர்னமெண்ட் தான் இருந்தாலுமே இதனால் வந்து அந்தந்த ஸ்டேட்டில் நடக்கிற சின்ன சின்ன டோர்னமெண்ட்டுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் அவர் வந்து தன்னை வந்து ரொம்ப பிரிஸ்காகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் தன்னை வச்சுருக்காரு.
ஸோ அதனால தான் வந்து அவரால் இந்த டெஸ்ட்டில் வந்து ஷைன் பண்ண முடிஞ்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. அது உண்மை தான். நான் என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நான் சொல்வேன். ஸோ எப்படி வந்து இந்த லாஸ்ட்டு துலீப் ட்ராஃபியில் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர் எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களோ, அதே மாதிரி இனி வரக்கூடிய எல்லா காலங்களையுமே வந்து ரெட் பாலில் டொமஸ்டிக் லெவலில் கண்டிப்பாக விளையாடும் பட்சத்தில் அதுக்கு லாஸ்ட் விட இன்னொரு எக்ஸாம்பிள் வர சொல்லியிருந்தேன். நம்ம ரிஷப் பண்ணிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ ரிஷப் பண்ணது ரெட் பால் டோர்னமெண்ட்டில் இங்கே திணறலாம். ஆனால் நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு திரும்பவும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு தான் உண்மை. ஸோ அதுக்கும் நான் ரீசன் சொல்லியிருந்தேன். ஸோ இன்டர்நேஷ்னல் பிளேயரோட டொமஸ்டிக்லேயே நம்ம பவுலர்ஸ் வந்து இன்னும் அக்ரெசிவாக இருக்கிறதா அதுக்கு ஒரு ரீசன் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ டொமஸ்டிக் லெவலில் இப்போ இருக்க எல்லா பிளேயர்ஸுமே ரொம்ப அக்ரெசிவாக போட்டுட்ருக்காங்க தான் உண்மை. ஸோ அவ்வளோ டேலண்டட் பவுலர்ஸ் எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணக்கூடிய குறிப்பாக வந்து பார்டர் கவர்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும் அண்ட் ஐசிசி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலாக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஃபேஸ் பவுலர் மஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதற்கான தேடலில் தான் இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இறங்கியிருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே பெஸ்ட் டேலண்டட் பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன் டீமுக்கு வரதான் போகிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஆஸ்திரேலியா வந்து இப்போ எல்லாமே சொல்லிட்டு இருக்க விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவால் வந்து ஆஸ்திரேலியா சமாளிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீடியோ நான் சொன்னதான் திரும்பவும் சொல்கிறேன். இனி வரக்கூடிய ஃபியூச்சர் இந்தியன் டீமை வந்து ஆஸ்திரேலியா சமாளிக்குமான்றது தான் பெரிய டவுட்டாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது அஸ்வின். ஸோ அவரோட செஞ்சுரிக்கு பின்னாடி ஸோ டிஎன்பிஎல் மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கிறனால தான் வந்து அவர் ஆக்டிவாக வச்சுக்க முடியுது. ஸோ பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க ஸ்டேட்டில் நடக்கிற சின்ன சின்ன ரஞ்சியாக இருக்கட்டும், துலிஃபாக இருக்கட்டும், வேறு எந்த போட்டியாக இருக்கட்டும், ஸோ கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதற்கு வந்து அஸ்வின் வந்து ஒரு முன்னாதாரமாக இருக்காருன்ற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம முக்கியமான டாபிக் பார்த்தோன்னா சுப்மன் கில் வர்சஸ் ருத்துராஜ் கெய்க்வாட். ஸோ இந்த விஷயங்கள் வந்து 2 பேருமே டேலண்டட் பிளேயர் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஆனால் வந்து கில்லை வந்து 3 ஃபார்மேட்டுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறது தான் எல்லாருமே வந்து எதற்காக வந்து அவரை மட்டுமே வந்து எல்லாமே தூக்கி வச்சுருக்கீங்க ஏன்றான் கேட்குறாங்க. அதற்கு வந்து உங்ககிட்ட பதில் இருந்து அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், கில்லை வந்து நான் எந்த வகையிலும் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. ஸோ ஒரு குவாலிட்டியான பிளேயருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா இவருக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கீகாரம் கிடைக்கும் பட்சத்தில் இன்னும் குவாலிட்டியாக தான் இருக்கும். அதற்கு வந்து பிசிசிஐ இப்போ கூட ரீசெண்டாக வந்து ராணி கப்புக்காக வந்து டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீமில் கேப்டன் ருத்துராஜ் தான். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம் கேப்டன் ருத்துராஜ் தான். ஸோ வைஸ் கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா அபிமன்யு யஷ்வந்த் இருக்கார். ஸோ எதிர்த்து விளையாட போகிறது மும்பை கிட்ட. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இது ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ எல்லா வகையிலுமே வந்து குவாலிட்டியான பிளேயர்னால் கண்டிப்பாக அது ருத்துராஜ் கெய்க்வாட் தான். அது பிசிசிஐக்கு தெரியும். இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து அவருக்கு எதிராக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கும் ஆமாம் நடக்கிற மாதிரி தான் தோணுது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இது ருத்து அண்டு கில்லுக்கான விஷயங்கள் இல்லை, நம்ம இந்தியன் டீமுக்கான விஷயம். ஸோ டேலண்டான பிளேயர் எங்கே இருந்தாலும் அவரை தூக்கி விட்டு தான் நம்ம நினைக்க போகிறோம். அதில் அவர் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதற்கு அடுத்தபடி இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் ரெய்னா திரும்பி ட்ரெண்டிங் வந்துட்டார் தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், இந்தியன் லெஜெண்டரி கிரிக்கெட். ஸோ இந்தியன் லெஜெண்ட் அந்த லெஜெண்ட்ஸ் விளையாடக்கூடிய கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து ரீசெண்ட் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கும் தெரியல இது வந்து என்ன பழசா என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நேற்று அந்த மேட்ச் நடந்திருக்கு. ஆனால் மேட்ச்சை நான் பார்க்கலன்றது உண்மை. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு தான் எனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடச்சிது. அதுக்கடுத்து நான் போய் பார்த்தேன். ஸோ ஹைலைட்ஸ் வந்து சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சு ஸோ சுரேஷ் ரெய்னா வந்து எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்கார். ரெண்டாவது அவர் வந்து ஹைதராபாத்துக்காக அதுவும் எல்லோ கலர் ஜெர்சியில் வரும்போது இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு வேளை ஹைதராபாத் டீமுக்கு அவர் கோச்சாவோ இல்லாட்டி பேட்டிங்கோ ஏதோ வருவாரோன்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. மேபி வரலாம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அவரை விட ஜாம்பவான்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கையெல்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ எது வேணும் நடக்கலான்றதான் உண்மை. ஸோ அவரை திருப்பி உள்ளே கொண்டு வராங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஷிகர் தவனை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஸோ அவர் வந்து மனுஷன் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக ஓப்பனிங்கில் எப்படி விளாடுறோம் அதே மாதிரி அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுறாருன்னு தான் உண்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து அவரோட ட்ராவல் வந்து அதிகமாக இருந்துச்சு தான் உண்மை. அதை நம்ம மறுக்க முடியாது. நமக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பேட்ஸ்மேனாக இருக்கும்போது ஷிகர் தவன் தான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு இருப்போம். ஸோ அதாவது கோலியாக இருக்கட்டும், அதுக்கடுப்பட்ட கீழே தோனி, ஸோ இவங்களாம் வரும்போது இவங்களாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமேனு யோசிப்போம். ஆனால் இன்னொரு சைடு வந்து அவர் வாட்டுக்கு அவர் ஓப்பனிங்க்கு அவருக்கான ஜாபை வந்து பெர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்து போவார். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம அவரெல்லாம் யோசிக்கலன்றதா உண்மை. ஸோ இப்போ வந்து அவரோட இடம் வந்து காலியாக இருக்கும்போது நமக்கே தெரியுது, ஓகே அந்த மனுஷன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இப்போ ஜெய்ஸ்வால் வந்திருக்காரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். உண்மையில வந்து ஜெய்ஸ்வால் நல்ல டேலண்டான பிளேயர் தான். இருந்தாலும் ஜெய்ஸ்வாலை நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஜெய்ஸ்வால் இல்லாத காலங்களில் ஷிகர் தவன் எந்த அளவுக்கு வந்து இந்தியன் டீமுக்கு உறுதுணையாக இருந்திருக்காருன்றது இப்போ பார்க்கும்போது நமக்கே புரியுது. உண்மையிலே அந்த வகையில் வந்து அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சல்யூட் போட்டு தான் ஆகணும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு வந்தோன்னே நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் டீம் அடுத்து வந்து ஹர்திக் பாண்டியா உள்ளே வராரு.
ஸோ நியூசிலாந்து டெஸ்ட்டு எப்படி எப்படிலாம் இருக்க போகுது, ரெண்டாவது பங்களாதேஷோட 2ஆவது மேட்ச், ஸோ அது எப்படி இருக்க போகுது இப்போ எல்லாருமே ரிவ்யூ பண்ணிட்டுருங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னவோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டெஸ்ட் ஆரம்பித்தோன்னே இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வரதான் போகுது. தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.